சூலகத்தால் விடுவிக்கப்படும் ஓமோன்களின் செல்வாக்கால் கருப்பைச் சுவரில் நிகழும் பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும் அவத்தைகளை இனங்கண்டு எழுதுக. கருப்பைச் சுவர் படிப்படியாக விருத்தி அடைதல். கருப்பைச் சுவர் படிப்படியாக விருத்தி அடைகிற எந்த அவத்தை சொல்லுங்க பாப்போம். கருப்பைச் சுவர் ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் செல்வாக்கினால் படிப்படியாக விருத்தி அடைகிற அவத்தை. படிப்படியாக விருத்தி அடைதல் பெருக்கல் அவத்தை. அப்ப அந்த கேள்விக்கு என்ன விட? பெருக்கல் அவத்தை. அடுத்த கேள்வி, கருப்பைச் சுவருக்கு குருதி வளங்கள் அதிகரித்தல் சுரப்பிகள் தொழிற்படல். கருப்பைச் சுவருக்கு குருதி வளங்கள் அதிகரித்தல் சுரப்பிகள் தொழிற்படல். அப்ப வெரி குட். சுரப்பு அவத்தை பாருங்க. விருத்தி அடைந்த கருப்பை சுவர் என்றால் அங்க பெருக்களவத்துல விருத்தி அடைஞ்சாச்சு. இப்ப என்ன நடக்கும்னால் அதுல குருதி வளங்கள் அதிகரிப்பதுடன் சுரப்பிகள் தொழிற்பட்டு சுரப்பிகள் தொழிற்படல் கேட்டிருக்குங்க. சரியா? குருதி வளங்கள் அதிகரிப்பதுடன் சுரப்பிகள் தொழிற்பட்டு சுரப்புகளை சுரக்கின்றன. இது புரோஜெஸ்டரான் ஹோமோன் செல்வாக்குல நடக்குது. மேல உள்ளது ஈஸ்ட்ரஜன் ஹோமோனின் செல்வாக்கின் கீழ் நடக்குது. பெருக்களவத்தை ஈஸ்ட்ரஜன், சுரப்பு அவத்தை புரோஜெஸ்டரான். சரி, இந்த இரண்டு ஹோமோன்களை எங்க உற்பத்தி ஆகும்னு சொல்லுங்க. கஃபச்சுரப்பியில இல்ல சூலகத்துல? வெரி குட். சூலகத்துல உற்பத்தி ஆகும். அதே போல மனித இனப்பெருக்க தொகுதியில, பெண்களின் இனப்பெருக்க தொகுதியில் கஃபச்சுரப்பினால் சுரக்கப்படும் இரண்டு ஹோமோன்கள் இருக்கு. அந்த இரண்டு ஹோமோனும் என்ன? கஃபச்சுரப்பினால் சுரக்கப்படும் இரண்டு ஹோமோன்கள். FSH, LH. வெரி குட். FSH, LH புடைப்பை தூண்டு ஹோமோன், லியூட்டினலாக்கும் ஹோமோன். சரி, இப்ப நாம சூழிடலின் பின்னர் விருத்தியுற்ற புடைப்புக்கு யாது நிகழும்? கிரபியன் புடைப்பு மஞ்சச்சடலமாகி வெண் சடலமாகி அழியும். கிரபியன் புடைப்பு மஞ்சச்சடலமாகி வெண் சடலமாகி அழியும். யாது நிகழும் கேட்டால் அதுதான் விட. சரி, அடுத்த நாங்க பார்ப்போம். அடுத்த கேள்வி, குறித்த மனித பெண்ணின் உடற்களத்தில் இலிங்க நிறமூர்த்தம் XX சரி மறா சொல்ல. சூழிடலின் பின்னர் விருத்தியுற்ற புடைப்புக்கு யாது நிகழும்னால் கிரபியன் புடைப்பு மஞ்சச்சடலமாக மென் சடலமாக மாறி அழியும். நான் சொன்னது விலங்கிலாட்ட அப்படி திருப்பி கேட்கலாம். மஞ்சச்சடலமாக வெண் சடலமாக மாறி அழியும். அழிப்பீங்களா? மஞ்சச்சடலமாக வெண் சடலமாக மாறி அழியும். சரி, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். குறித்த மனித பெண்ணின் உடற்களத்தில் இலிங்க நிறமூர்த்தம் கேபிட்டல் H சிம்பிள் H வாரது எனும் பிறப்புரிமையை கொண்டிருந்தது. H ஈமோபீலியாவுக்கான பின்னடைவு பரம்பரை அழகு. சுகதேகியான ஆண் குறித்த பெண்ணை திருமணம் செய்தால் குறித்த இயல்பு தலைமுறையுரிமை அடையும் விதத்தை புனச்சதுரத்தில் காட்டுக. சரியா? புனச்சதுரம். புனட்டின விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டது. பொதுவாக F2 சந்ததி உருவாகுவதை F2 சந்ததி தோன்றுவதை காட்டுவதற்கு உதவும். சரியா? F2 சந்ததி தோன்றுவதை காட்டுவதற்கு இது உதவும். சரி, அப்ப பெறப்படும் பிறப்புரிமை அமைப்புக்குரிய தோற்ற அமைப்புகளை குறிப்பிடுக. அப்ப நான் ரெண்டையும் ஒரே அந்த புனச்சதுரத்தை செய்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. சரி, செஞ்சாக்கள் சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன தோற்ற அமைப்பு வந்திருக்கு? ஏ செஞ்சா தான் பிக்கு பதில் சொல்லலாம். ஏ நீங்க செஞ்சிருந்த சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன தோற்ற அமைப்புகள் வந்துச்சு?
காவி எத்தனை வந்திருக்கு? காவி காவி எத்தனை வந்துச்சு? நான் செஞ்சிட்டேன்னு சொல்றார். சரி, அப்ப யாரும் செய்ய இல்லை இது வரைக்கும். சரி, குயிக்க செய்யுங்க பிள்ளைகள். புனட்சதுரம் ஒரு பாக்ஸ் அடிச்சீங்கன்னா சரி. இந்த நோய் யாருக்கு ஏற்படும்? ஆண்களுக்கா பெண்களுக்கு? ஹீமோஃபீலியா இந்த நோய் ஆண்களுக்கு மாத்திரம் ஏற்படுற ஒரு நோய். சரியா? ஹீமோஃபீலியா நோய் ஆண்களுக்கு மாத்திரம் ஏற்படும் நோய். அதாவது காயம் ஒன்று ஏற்பட்டால் குருதி உறையணும், கட்டாயமா குருதி உறைய வேண்டும். ஆனால் இந்நோய் உள்ளவர்களுக்கு என்ன செய்யாது? குருதி உறைவதில்லை, தொடர்ச்சியாக இரத்தம் போய்க்கொண்டே இருக்கும். அதன் மூலம் அவங்களுக்கு என்ன நடக்கும்? குருதி இழப்பு ஏற்பட்டு இறுதியில் மரணம் கூட சம்பவிக்கலாம். சரியா? மரணம் கூட சம்பவிக்கலாம். எங்கள் உடம்புல குருதி உறைதல் நிகழ்வதற்கு என்ன விட்டமின் தேவை? சொல்லுங்க பாப்போம். விட்டமின் கே தேவை. சரியா? கோவா, பூகோவா, பசலி போன்ற உணவுகள் அது இருக்கு. சரி, இப்ப இந்த கேள்வியில கேட்டிருக்கு எங்களுக்கு. பார்ப்போம். கேபிட்டல் H சிம்பிள் H உள்ள பெண். சரியா? இந்த இதுதான் அந்த கேள்வியிலே வந்திருக்கு. அப்போ அது ஒரு காவி. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். கேபிட்டல் H இருந்தால் நோயற்றது. இந்த மாதிரி இந்த கேபிட்டல் H இருந்தால் நோயற்றது. கேபிட்டல் H சிம்பிள் H வந்தால் அதை காவின்னு சொல்லுவோம். கேபிட்டல் Hம் சிம்பிள் H இருந்தால் காவின்னு சொல்லுவோம். அதே போல இந்த கேபிட்டல் H மட்டும் இருந்தால் நோயற்றதுன்னு சொல்லுவோம். சரியா? கேபிட்டல் H சிம்பிள் H இருந்தால் காவி, வெறும் சிம்பிள் H மட்டும் இருந்தால் நோய். அப்ப இப்ப இதுல தரப்பட்ட விடயங்கள் எதுக்கு இடையில நடக்குது என்றால், கேபிட்டல் H சிம்பிள் H ஒரு காவி, அது எக்ஸா இருந்தால் ரெண்டுமே அது தாய் பெண். உங்களுக்கு தெரியும், எக்ஸும் இருந்தால் பெண், எக்ஸும் வையும் இருந்தால் ஆண். அதே போல அடுத்தது தரப்பட்டிருக்கு சுகதேகியான ஆண், கேபிட்டல் H இந்த இதே தான் நோயற்ற தந்தை. இந்த கிராஃப் இந்த வரைய உங்களுக்கு எதுல கேட்டிருக்கு? புனட்சதுரத்துல கேட்டிருக்கு. அப்ப புனட்சதுரத்தை கேட்கிட்டால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக அமையும். சரியா? எங்களுக்கு அது இலகுவாக அமையும். சரி, வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கீங்க. சரி, செஞ்சு அனுப்புங்க. அப்படி பாபா ஆன்சரை. சரி, அப்ப நாங்க பார்ப்போம். செய்யாதாக்கள் குயிக்க செய்யுங்க, பாக்ஸ் அடிங்க. புனட்சதுரம். சரியா? சரி, பார்த்துக்கொள்ளுங்க. புனட்சதுரம் சரி, இப்படி ஒரு பாக்ஸ் அடிக்கிறோம். சதுரமே புனட்சதுரம் அடிச்சாச்சு. இப்ப எங்களை பிரிக்க போறோம். எங்களை பிரிச்சாச்சு. சரி, இதுல என்ன செய்யணும்? உங்களை இப்படி போட்டது ஆண் புணரி. சரி, இது ஆண் புணரி எழுதியாச்சு. உங்களை பெண் புணரி எழுதியாச்சு. கீழே வரக்கூடியது பெண் புணரி, இங்கே வருது ஆண் புணரி. சரி, இப்ப இதுல என்ன வரப்போகுது? மேலே நாங்க ஆண், அதாவது உடற்களத்தின் என்னும் பிறப்பினை கொண்டிருந்தது சுகதேகி ஆண். சுகதேகி ஆண் என்றால் கேபிட்டல் H. அப்ப எக்ஸ் ஆண் என்பதனால அடுத்தது Y.
சரியா? அப்ப இங்கே என்ன இருக்கு? கேபிட்டல் H இருக்கு. இங்க வைக்கு எதுவும் வராது, அது எக்ஸ் நிறமூர்த்தத்துல தான் இணைந்திருக்கும். அப்ப இது பெண் என்பதனால உங்கால கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் தான் எழுதணும் பிள்ளைகள். Y எல்லாம் கேபிட்டல் எழுதணும், நீங்க சிம்பிள் எழுதுறாதீங்க. போன முறை எக்ஸாம்ல கேபிட்டல் எழுதினா சிம்பிள் எழுதினாக்களுக்கு மார்க்ஸ் கொடுக்க இல்லைன்னு நினைக்கிறேன். கேபிட்டல் தான் எழுதணும் XY எழுதும் போது, அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப பெண்ல என்ன இருக்கு? கேபிட்டல் H, கேபிட்டல் H உள்ளதும் அடுத்து சிம்பிள் H உள்ளதும் இருக்கு. அப்ப பெண் ஒரு காவி. இந்த இடத்துல இந்த கேள்வியில பெண் ஒரு காவியாக தொழிற்பட்டு. சரி, இப்ப நாங்க புணரிகள் எழுதியாச்சு. சரியா? இதுதான் எங்களுக்கு கேள்வி. இந்த பாக்ஸை நாங்க நிரப்பணும். புரிஞ்சா? இந்த பாக்ஸை நிரப்பினா சரி, அதை நான் எழுத போறேன். சரியா? அதை நான் எழுத போறேன், பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இந்த இடத்துல எங்கிருந்து வரக்கூடியது என்ன? கேபிட்டல் Hம் கேபிட்டல் Hம். எப்படி எழுதும்? உங்களை கேபிட்டல் H, X உடன் H. மேலே இருந்து பார்த்தாலும் இந்த இருக்கு XH. இது ஒன்று. சரி, இப்ப இந்த பாக்ஸை பார்ப்போம். பெண் புணரிலிருந்து எக்ஸ் கேபிட்டல் Hக்குரியது வருகிறது, ஆண் புணரிலிருந்து Y மட்டும் வருது. சரி, இந்த இடத்த பார்த்தா நாங்கள் கேபிட்டலை ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதணும். உங்களை கேபிட்டல் H, உங்களை சிம்பிள் H. சரி, இங்கால சிம்பிள் H உள்ள X இந்த பாக்ஸுக்கு மேலே இருந்து பார்த்தால் Y ஒன்று வரும். சரியா? நான் இப்ப எழுதினது விளங்கிச்ச பிள்ளைகள்? சரியா? புனட்சதுரம் ஒரு கட்டம் எழுதியாச்சு. சந்தேகம் இருந்தா கேட்கணும், அடுத்த கட்டத்துக்கு போறது. சரி, இப்ப புனட்சதுரத்தில் காட்டுக. இப்ப இதுக்குள்ள அடுத்த கேள்விக்கும் சேர்த்து நாங்க பிறப்படும் பிறப்புரிமை அமைப்புக்குரிய இதன் பிறப்புரிமை அமைப்பு இந்த XY எழுத்துக்கள்ல காட்டுவதுதான் பிறப்புரிமை அமைப்பு. அதை தோற்ற அமைப்புல குறிப்பிட்டிருந்தால் நாங்க என்ன செய்யணும்? அதற்குரிய தோற்றம்னா கண்ணால பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குறது தான் தோற்றம். சரியா? தோற்றம். அப்ப தோற்ற அமைப்பு நாங்க பார்க்க போறோம். அப்ப தோற்ற அமைப்பு பார்த்தால் இது ரெண்டுமே X வந்தால் பெண், ரெண்டுமே கேபிட்டல் H வந்தால் என்ன பெண்? சொல்லுங்க பாபு. நோயற்ற. அப்ப இது முதலாவது உள்ளது நோயற்ற பெண். சரியா? இது நோயற்ற பெண். சரி, நீங்க அழகா எழுதி கொள்ளுங்க. இது நோயற்ற பெண். சரி, எழுதிட்டேன். இந்த இரண்டாவது ஆனா பெண்ணா? இந்த ஆண். நோயுள்ளதா நோயற்றதா? நோயற்ற ஆண். அப்ப இதுதான் அந்த இரண்டாவதுக்கான தோற்ற அமைப்பு, நோயற்ற ஆண். நோயற்ற ஆண். இந்த கேபிட்டல் Hம் சிம்பிள் Hம் உள்ளது இருந்தால் என்ன? காவி பெண். அப்ப இது காவி பெண். அதுவும் சரி. அப்ப அடுத்தது என்ன? நோயுள்ள பெண். நோயுள்ள ஆண். இதன் தோற்ற அமைப்பு நோயுள்ள ஆண். சரி, எழுதிக்கொண்டீங்களா? நோயுள்ள ஆண். சரி, பிறப்படும் பிறப்புரிமை அமைப்புக்குரிய தோற்ற அமைப்புகளை குறிப்பிடுக. அப்ப தோற்ற அமைப்புகள் இதுதான்: நோயற்ற பெண், நோயற்ற ஆண், காவி பெண், நோயுள்ள ஆண். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று.
சரியா? எல்லாம் ஒவ்வொன்று தான் வந்திருக்கு, மேலதிகமா வந்து இல்லை. சரி பிள்ளைகள், சரியா? நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோமா? கேள்வி முடிஞ்சாக்கள் ஓகேன்னு போடுங்க, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். ஷிமர் ஓகேயா? ஓ சார். அனிகா சரியா? சரி, அடுத்த கேள்வி. வாகனம் ஒன்றின் விளக்கு தொகுதியில் உள்ள மின் சுற்றினை உரு காட்டுகிறது. ஒரு மின் சுற்று. அப்ப இது 10ஆம் ஆண்டுல பாட்டுல வர ஒரு பாடம். சரியா? குறித்த சுற்றில் மின்கலத்தினால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடு யாது? இந்த மின்கலம் என்ன செய்யும்? அவ்வளவுதான் கேள்வி. மின்கலத்தினால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடு யாது? சொல்லுங்க பாப்போம். மின் வளங்கள். தேவையான அழுத்த வேறுபாட்டை வழங்குதல். மின் வோல்ட் தானே, அப்ப தேவையான அழுத்த வேறுபாட்டை வழங்கும். அனிகா சரி, அடுத்தாலும் சரி. அப்ப முதலாவது கேள்விக்கு என்ன விட? செயற்பாடு யாது தேவையான அழுத்த வேறுபாட்டை வழங்கும். சரி, இரண்டாவது, மின் சுற்றில் XY என்பன தொடுக்கப்பட்டுள்ள இணைப்பு முறை. அப்ப ரெண்டு வகையான இணைப்பு முறை இருக்கு. சரியா? மின் சுற்றில் XY என்பன தொடுக்கப்பட்டுள்ள இணைப்பு முறையாது ரெண்டு வகையான தொடுப்பு இருக்கு. தொடர் தொடுப்பு அல்லது சமாந்தர தொடுப்பு. அதாவது நீங்க டெப் லைன் ஒன்றுல வார தண்ணி எல்லாம் அதே லைனான போகும்டா தொடர்ன்னு சொல்லலாம். வார தண்ணி ரெண்டா பிரிஞ்சு போகும்டா அது சமாந்தரம். அதே போலதான் மின்னோட்டமும். வார மின்னோட்டம் எல்லாம் இரண்டு கூட ஒரே வகையான ஒரே மின்னோட்டம் செல்லுமாக இருந்தால் அது தொடர். அது வாரது ரெண்டா பிரிஞ்சு போகுமா இருந்தால், ரெண்டாவோ மூன்றாவோ பிரிந்து போகுமாக இருந்தால் அது சமாந்தரம். இப்ப எக்ஸும் வையும் தொடராக இருக்கா சமாந்தரமாக இருக்கா? தொடராக. ஆம். சமாந்தரம். எக்ஸ் வையையும் பாருங்க. எக்ஸினூடாக வர மின்னோட்டம் எல்லாமே அப்படியே வையினூடாகவும் போகும். அப்ப என்ன வரும்? தொடர் இணைப்பு. சரியா? சந்தேகமா இல்லையே? தொடர் இணைப்பு. அவ இதுக்கு என்ன விட வரும்? தொடுக்கப்பட்டுள்ள முறை யாது என்று கேட்டால் தொடர் இணைப்பு. சரிதானே? பின்வரும் சந்தர்ப்பங்களில் சுற்றில் தொழிற்படும் விளையுள் தடையை காண்க. சுற்றில் தொழிற்படும் விளையுள் தடை. முதலாவது, ஆழி ஒன்றினை மூடுதல். ஆழி ஒன்றை மூடினால் ஆழி ரெண்டு பத்தி ஒன்றும் சொல்ல இல்லை. அப்ப ஆழி ரெண்டை நாங்க மறந்துடாச்சு. ஆழி ரெண்டை மறந்தால் அப்ப இதனூடாக கரண்ட் போகாது. ஒன்றினூடாக போனால் 3 ஓம் 3 ஓம் என்பது என்ன இணைப்பாகும்? தொடர் இணைப்பாகும். தொடர் இணைப்பாக இருந்தால் உங்களுக்கு விளையுள் தடைக்கு உங்களுக்கு சமன்பாடு தெரியும். R சமன் என்ன? R1 சக R2. R1 இது மிகவும் இலகு. R1 சக R2. அப்ப R1 3, R2 3. ஆக விளையுள் தடை அல்லது சமவெளி தடை என்ன வரும்? 3 கூட்டினால் 6 ஓம். 6 ஓம். அப்ப முதலாவது கேள்விக்கு 6 ஓம். ஆழி ஒன்றினை மூடுது. சரியா? சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரி, இரண்டாவது கேள்வி, ஆழி 1 2 மூட ரெண்டையும் மூடின. 9 ஓம். 9 ஓமா. நல்லா கண்டுபிடிச்சு. 2 ஓம். 2 ஓம். 2 ஓம் வருமா 9 ஓம் வருமா? 1 ஓம் தான் வரும். 1 ஓமா. நீங்க செய்கை வழியை கொஞ்சம் அனுப்புங்க பார்ப்போம் வாட்ஸ்அப்ல. 1 ஓம் வந்தால் வேற ஆளுக்கு. அப்ப 1 ஓம் 2 ஓம் 9 ஓம் 3 விஷயம் வந்திருக்கு. வேற எப்படி வந்திருக்கு? இதை விட வித்தியாசமான விட. சரி, இன்னொரு ஆள் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விட சொல்லியிருக்காங்க. 1 ஓம் 2 ஓம் 9 ஓம். இன்னொரு ஆள்.
2 ஓம். சரி, 2 ஓமுக்கு தான் இப்ப வாக்கு கூட. அப்போ 2 ஓம். சரி, 2 ஓமுக்கு கூட. சரி, அப்ப 2 ஓம் சரின்னு சொல்றாங்க. அடுத்த விட வந்தாக்கள் கொஞ்சம் பாரு. சரியா? சரி, நான் செய்வோம். 2 ஓம். சரிங்க. சரி, அப்ப நாங்க பார்ப்போம். இப்ப ஆளி 2ஐ மூடினால் இது நடந்துடும் சமாந்தரம். இந்த 3 3 தொடராகுவதோட இந்த 3 அது 2க்கும் சமாந்தரம் ஆகிடும். அப்ப முதல்ல எங்களுக்கு செய்யலாம். இந்த 3 3 மெத்தின 3 3க்கு பதிலாக இங்கே 6 போடலாம். இங்கே 3 6க்கும் 3க்கும் 6க்கும் 3க்கும் நாங்கள் இப்ப சமவெளித்தடை பார்க்கணும். 6க்கும் 3க்கும் சமவெளித்தடை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் சமன்பாடு 1 / 6 சமன் 1 / 6 சமன் 1 / R1 சக 1 / R2. சரியா? 1 / R2. ஆகவே 1 / R2 எடுத்தால் 1 / R என்ன எழுதணும்? 1 / 6 சக 1 / 3. ஆகவே 1 / 6 சமன் 6க்கு 3க்கு போம சேர்த்தின 6. அவை 1 சக 3 2 பிரிச்சு 6. அவை 1ஐயும் 2 பிரிக்கணும். ஆகவே 1 / R சமன் என்ன வரும்? 3 / R. இப்ப நீங்க குறுக்கு பெருக்கம் செஞ்சீங்கன்னா 6 தர 1 6, 6 தர 3 3 6. அல்லது சுருக்கினால் 1 / 2. சரியா? 1 / 2. அவ குறுக்கு பெருக்கம் செஞ்சால் அல்லது தலைகீழா மாத்தினால் 6 சமன் என்ன வரும்? 6 / 3. 6 சமன் 2 ஓம். சரியா? சுருக்கின விளைஞ்ச பிள்ளைகள் 6 சமன் 2 ஓம் தான் விடை. சரி, இது இல்லாம எம்சிக்யூக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தால் இன்னொரு ஷார்ட் மெத்தட் ஒன்று இருக்கு. அது என்ன செய்யணும்? 2 பெருமானங்களை மேலால பெருக்கி கீழால கூட்டணும். அப்ப R சமன் மேலால பெருக்கணும். சரி, எங்களை பக்கத்துல செய்றேன். உங்களுக்கு விளையாடி கொஞ்சம் ஸ்கிரீனை ஜூம் பண்ணி பாருங்க. மேலால பெருக்கணும். எத்தனை இருக்கு? என்னென்ன பெருமானங்கள் இருக்கு? தடை 6ம் 3. அப்ப மேலால பெருக்க போறோம். 6 தர 3. கீழே என்ன செய்யணும்? கூட்டணும். 6 சக 3. சரியா? மேல பெருக்கிறோம், கீழே கூட்டுறோம். 6 சக 3. இப்ப எத்தனை? 6 சமன் 6 சமன் எத்தனை? 18 / 9. சரி, 18 6 3 18, கீழே 6 3 9. 18 9ஆல பிரிச்சால் சரியா? 2 மெத்தட்லையும் சரி. அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சது பார்ட் 2க்கு செய்ய வேண்டியது சமன்பாடு எல்லாம் எழுதி இதே வடிவமாக பார்ட் 1க்கு வந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல நீங்க குயிக்காக கண்டுபிடிக்கலாம் விடை. அப்ப எல்லாத்துக்கும் உங்களுக்கு போமசிக்கானன்ற விடயம் தெரியணும், குறுக்கு பெருக்கம் தெரியணும், பெருக்கல் கூட்டல் தெரியணும், பிரித்தலும் தெரியணும். சரியா? அப்ப மெட்ஸ்ல அடிப்படை எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கேள்வி செய்யலாம். அவ இதுக்கான விடை 2 ஓம். சரிதானே? விட 2 ஓம். சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோமா? ஓகே, எழுதி கொண்டீங்களா? முஸ்னி அஹ்மத் என்ன விட? 2 ஓம். வெரி குட். சரி, நாங்கள் இப்ப அடுத்த கேள்வி. அதிக பிரகாசத்துடன் மின்குமிழ் ஒளிரும் சந்தர்ப்பம் எது? இந்த இருக்கு.
தரப்பட்ட மேலுள்ள அம்பியர் மேலுள்ள எச்சந்தர்ப்பத்தில் அம்பியர்மானியின் வாசிப்பு குறைந்த பெருமானத்தை காட்டும். அம்பியர்மானியின் வாசிப்பு குறைந்த பெருமானம். அப்ப மின்னோட்டத்துல பெருமானத்தை நாங்க பார்க்கணும். சரியா? மேலுள்ள சந்தர்ப்பத்தில் மின்னோட்டத்துல பெருமானத்தை நாங்க பார்க்கணும். எது முதலாவதுல என்ன வருது? 6 ஓம் வருது சமவெளி தடை. இரண்டாவதுல எத்தனை ஓம் வருது? 2 ஓம் வருது. 2 8 தடை கூடினால் மின்னோட்டம் என்ன செய்யும்? குறையும். சரி, தடை கூடினால் அப்ப ஏல மின்னோட்டம் குறையும், பில மின்னோட்டம் அதிகரிக்கும். அப்ப வாசிப்பு குறைந்த பெருமானத்தை காட்டுவது ஏ. நீங்க ஐஆர் போட்டாலும் காணலாம். சரியா? அப்ப வாசிப்பு இதுக்கு நாங்க பார்த்தோம்னா ஐ சமன் வி சமன் ஐஆர் ஐ சமன் வி கீழ் ஆர். ஆகவே முதலாவது சந்தர்ப்பத்துக்கு 12 கீழ் ஆர் 12 கீழ் ஆர் என்றால் 2 அம்பியர். 2 அம்பியர். இரண்டாவதுக்கு வி கீழ் ஆர் போட்டோம்னு சொன்னால் வி 12 ஆர் 2. அப்ப என்ன வழக்கம்? 12 2ஆல பிரிச்சால் 6 அம்பியர். இந்த பெருமானம் மாறி வருது பாருங்க. 6 ஓம் இருக்கும்போது 2 அம்பியர், 2 ஓம் இருக்கும்போது 6 அம்பியர். தடை கூடினால் மின்னோட்டம் குறையும். அப்ப இதுல கேட்டிருக்கு மேலுள்ள எச்சந்தர்ப்பத்தில் அம்பியர்மானியின் வாசிப்பு குறைந்த பெருமானத்தை காட்டும். அவை அம்பியர்மானியின் வாசிப்பு குறைந்த பெருமானத்தை காட்டியிருப்பது இந்த 2 அம்பியர் என்பது ஏ ஆகும். அவை இதுக்கு விட ஏ. சரி, தரப்பட்ட சந்தர்ப்பங்களை கருதுக. 4 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பங்களுக்கு அதிக பிரகாசத்துடன் மின்குமிழ் ஒளிரும் சந்தர்ப்பம் எது? அப்ப எல்லாத்துக்கும் நாங்க என்ன செய்யணும்? அதிக சந்தர்ப்பத்துடன் மின்குமிழ் ஒளிரும் சந்தர்ப்பம் எது? எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். டில அதிக பிரகாசத்துடன் ஒளிர்தான். அப்ப நாங்க சமவெளி தடையை பார்த்து கண்டுபிடிப்போமே. ஆளி ஒன்று மட்டும் மூடப்படல் இந்த இருக்கு. இந்த விஷயம் தான் அது கேட்டிருக்கு. இந்த ஏயும் இந்த ஏயும் ஒன்று. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல எத்தனை ஆம்பியர் வந்துச்சு? விளையுள் தடை 6A ஆக இருக்கும்போது 2 ஆம்பியர் வந்துச்சு. அப்படித்தானே? ஆளி 2 மட்டும் மூடப்படல். அப்ப இதனோட கரண்ட் போகல. சரியா? 2 மட்டும் மூடப்பட்டிருந்தால் ஐ சமன் வி கீழ் ஆர். இதுல வி 12. நல்லா பார்த்து கொள்ளுங்க, சமன்பாடு தெரியணும். நான் வி கீழ் ஆருக்கு தான் எழுத போறேன். ஐ சமன் இந்த சமன்பாட்டுக்கு ஐ சமன் வி கீழ் ஆர் இதுதான் எழுத போற சமன்பாடு. அதுக்கு தான் முதலாவதுக்கு 2 அம்பியர் வந்துட்டு, ரெண்டாவது இது 2 வேலை செய்யாது. இதனூடாக மின்னோட்டம் போகும், 3 ஓமினூடாக போகும். ஆகவே தடையத்தின 3. ஆகவே பிக்கு வரும் 4 அம்பியர். 3 12. சரியா? பிக்கு 4 அம்பியர். சிக்கு பார்த்தோம்னா ஆளி 1 2 என்பன மூடப்படல். இப்ப நாங்க மேல இந்த பில பார்த்தது இந்த விஷயம். சரியா? பில பார்த்ததுல ஆடி 1 2 என்பன மூடப்படல். எத்தனை அம்பியர் வந்துச்சு? 6 அம்பியர். 1 2 மூடப்பட்டால் 6 அம்பியர். அந்த சிக்கு அப்ப 6 அம்பியர் ஏற்கனவே கண்டது. சரி, மின்குமிழ் எக்ஸ் அகற்றப்பட்ட பின்னர் இந்த இருக்கு மேலுள்ள எக்ஸ் அகற்றப்பட்ட பின்னர் இந்த மின்குமிழ் இது எக்ஸ் அகற்றியாச்சு. மின்குமிழ் எக்ஸ் அகற்றப்பட்ட பின் ஆளி 1 2 மூடப்படல். ஆளி 1 2 மூடப்பட்டால் 3 ஓம் 3 ஓம் சமவெளித்தடை சமாந்தரமாக இருக்கும். அப்ப 3 ஓம் 3 ஓம் சமனான 2 பெருமானங்கள் சமாந்தரமாக இருந்தால் அவற்றின் சமவெளித்தடை அதுல அரைவாசி வரும். 3 ஓமும் 3 ஓமும் இருந்தால் 1.5 வரும். 4 4 இருந்தால் 2 வரும். 10 10 இருந்தால் 5 வரும். அப்ப இங்க 3 3 இருப்பதனால 1.5. அப்ப 3 கீழ் 2. அப்ப டிக்கு பார்த்தோம்னால் வோல்ட் அளவு 12 தடை 3 கீழ் 2. அப்ப 12 கீழ் 3 கீழ் 2 அப்படின்னால் பிரித்தலின் கீழ் பிரித்தல் ஒன்று வந்தால் அது பெருக்கப்படும். அப்ப 3 கீழ் 2 உள்ளது இங்க வந்து பெருக்கப்பட்டு 2 ஆகும். இங்க 3 ஆகும். அப்ப 23 12 2 24 24 3ஆல பிரிச்சால் எத்தனை அம்பியர்?
டிக்கு 8 8. சரியா? 8 ஆம்பியர். அப்ப ஏ சந்தர்ப்பத்துல செய்யாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி எழுதி கொள்ளுங்க குயிக்கா. சரி, ஏ சந்தர்ப்பத்துல 2 ஆம்பியர், பி சந்தர்ப்பத்தில் 4 ஆம்பியர், சி சந்தர்ப்பத்துல 6 ஆம்பியர், டி சந்தர்ப்பத்துல 8 ஆம்பியர். இந்த ஏ சந்தர்ப்பம் இந்த சிம்பிள் ஏல நாங்க கண்டோம் 3வது கேள்வியில. இந்த சி சந்தர்ப்பம் இங்க சிம்பிள் பில கண்டோம் 3வது கேள்வியில. அப்ப ஏயும் சியும் ஏற்கனவே கண்டுட்டோம், 2 ஆம்பியர் 6 ஆம்பியர் என்று. இப்ப இந்த கேள்விக்கு நாங்க செய்ய வேண்டியது பியும் டியும் மட்டும்தான் செய்யணும். பிக்கு 4 ஆம்பியர், டிக்கு 8 ஆம்பியர். அதிக பிரகாசத்துடன் மின்குமிழ் ஒளிரும் சந்தர்ப்பம் எது? இப்ப சொல்லுங்க விடிய. என்ன சந்தர்ப்பம்? டி டி சந்தர்ப்பம். ஒளிரும் சந்தர்ப்பம் டி. சரி, குறைந்த பிரகாசத்துடன் மின்குமிழ் ஒளிரும் சந்தர்ப்பம் ஏல சந்தர்ப்பமே ஏ. சந்தர்ப்பம் ஏ. ஏன்? அது 2 ஆம்பியருடன் ஒளிருது. சரி, சந்தேகம் இருந்தா கேளுங்க குயிக்கா, அழிக்க போறேன். சரியா? சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோமா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். இறுதி பக்கம் இந்த டியூட்ல இறுதி பக்கம் வந்துட்டு ஒரு மாதிரியா. சரியா? 8வது பக்கம். சரி, அதை எடுங்க. 9வது கேள்வி. மாணவர்களால் சில வாயுக்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இரசாயன பதார்த்தங்கள் அடங்கிய அட்டவணையும் உபகரண அமைப்பும் தரப்பட்டுள்ளது. உபகரண அமைப்பு எக்ஸ் தொகுதி, Y தொகுதி. தொகுதி எக்ஸில் உள்ள ரசாயன பொருட்கள் முள்ளிப்புணலினுள்ளும், இதன் முள்ளிப்புணல் இந்த ஏ என்பது. தொகுதி வையில் உள்ள ரசாயன பொருட்கள் குடுவையினுள்ளும். சரியா? இங்க குடுவை, இது குடுவை, இந்த பி இந்த பகுதி குடுவையினுள்ளும் இடப்பட்டு தாக்கத்தின் விளைவாக பெறப்படும் வாயு வாயுச்சாடியுடன் சேகரிக்கப்பட்டது. விளைவாக பெறப்படும் வாயுக்கள் வாயுச்சாடியுடன் சேகரிக்கப்படும் முறை யாது? சரி, சொல்லுங்க. சேகரிக்கப்படும் முறை யாது? இந்த வாயு நீரின் கீழ்முகப்பெயர்ச்சி. நீரின் கீழ்முகப்பெயர்ச்சி. அது எப்படி நீரின் கீழ்முகப்பெயர்ச்சி மேன்முகப்பெயர்ச்சி சொல்றேன்டா? இப்படி நீர் வரும், இந்த வாயு வரும். வாயு வரும்போது வாயு குமிழிகள் இப்படி மேல் நோக்கி வரும். அப்ப வாயு மேல் நோக்கி வந்தால் நீர் எங்க போகணும்? இப்ப இதில் உள்ள நீர் எல்லாம் கீழ் நோக்கி. அப்ப நீர் கீழ் நோக்கி செல்வதன் மூலமாகத்தான் இந்த மேல் மட்டத்துல வாயு சேகரிக்கப்படுது. அப்ப நீர் கீழ் நோக்கி இடம்பெயர்ந்து செல்வதனால் மேலே வாயுக்கள் சேகரிக்கப்படுது. அப்ப நீர் கீழ் நோக்கி இடம்பெயர்ந்து செல்கின்ற சந்தர்ப்பத்தில் மேலே வாயுக்கள் சேகரிக்கப்படுவதனால் இந்த முறைக்கு பேரு நீரின் கீழ்முக பெயர்ச்சி. அப்ப முதலாவது நீரின் கீழ்முக பெயர்ச்சி. பொதுவாக கார்பனீர் ஆக்சைடு வாயு நீரின் கீழ்முக பெயர்ச்சியிலையும்